ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப கஷ்டம்னு நினச்சிட்டு இருந்த ஸ்லீவ் பேட்டர்னை எப்படி ஈஸியாக ட்ரா பண்ணி ஒர்க் பண்ணுறதுன்னு உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இதுக்கு நான் ஒரு சின்ன ஸ்கேல் ஒன்று எடுத்துகிட்ருக்கேன். சின்ன ஸ்கேல் தான் இருந்துச்சு, அதனால் சின்ன ஸ்கேல் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் பெரிய ஸ்கேல் யூஸ் பண்ணால் உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். இது ஒயிட் பென்சில் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒயிட் பென்சில் வந்துட்டு அப்சரா கிளாஸ் மார்க்கிங் பென்சிலு. இதில் நம்ம ட்ரா பண்ணுறதுனால அது ஈஸியாக எரேஸ் ஆகாது. ஆரி ஒர்க் பண்ணுறவங்க எல்லாத்துக்கும் இந்த பென்சில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஸ்கேல் அண்ட் பென்சில் யூஸ் பண்ணி நான் ஸ்லாண்டிங்காக லைன்ஸ் ட்ரா பண்ணியிருக்கேன். இந்த லைன்ஸ் ஒரு 7 or 8 லைன்ஸ் வர மாதிரி நான் ட்ரா பண்ணியிருக்கேன். இது ஃபுல்லாக ட்ரா பண்ணி முடித்ததுக்கப்புறம் நான் அப்படியே ஆப்போசிட் சைடில் வச்சுட்டு நம்மளுக்கு டைமண்ட் ஷேப் கிடைக்கணும். ஸோ டைமண்ட் ஷேப் கிடைக்கிற மாதிரி ஸ்கேலை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வச்சு நான் ட்ரா பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்சம் பெரிய ஸ்கேலாக எடுத்துருந்துருக்கலாம். அப்போதைக்கு எனக்கு சின்ன ஸ்கேல் கிடைச்சதுன்னு சின்ன ஸ்கேல் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். நம்மளுக்கு இந்த டைமண்ட் ஷேப் கிடைச்சாலே போதும். நம்ம அந்த ஸ்லீவ் பேட்டர்னை ரொம்ப ஈஸியாக ட்ரா பண்ணி முடிச்சிடலாம். இந்த ஸ்லீவ் பேட்டர்ன் நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. ஆனால் ட்ரா பண்ணுறது ரொம்ப கஷ்டம்னு நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் இது ரொம்ப ஈஸிங்க. ஃபஸ்ட்டு இந்த ஷேப்பை நம்ம ட்ரா பண்ணி முடிச்சிட்டாலே அது ரொம்ப பர்ஃபெக்டாக நம்மளுக்கு கிடைச்சிடும். சேம் இந்த சைடுமே ஒரு 7 or 8 லைன்ஸ் வர மாதிரி நான் இந்த பக்கம் க்ராஸாக இருக்கிற மாதிரி ஸ்லாண்டிங் லைன்ஸ் ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாமே சேர்த்து நிறைய டைமண்ட் ஷேப் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இந்த டைமண்ட் ஷேப்ஸ் எல்லாம் வச்சு தான் நம்ம அந்த பேட்டர்னை இப்போது மேக் பண்ண போகிறோம். எப்படியோ ஒரு வழியாக எல்லா லைன்ஸையும் நான் ட்ரா பண்ணி முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் இப்போ தான் மெயின் பார்ட் பார்க்க போகிறோம். இதுக்கு என்ன பண்ணணுன்னா, ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பெண்டாக கர்வ்ஸ் லைன் ட்ரா பண்ண போகிறோம். அது எப்படின்னா, நம்மளுக்கு அந்த டைமண்டில் 2 லைனும் டச் ஆகுற அந்த ஜங்ஷன் பாயிண்ட் இருக்குது இல்லையா, அந்த பாயிண்ட் அப்படியே பெண்ட் பண்ணி ட்ரா பண்ணணும். அந்த பாயிண்டில் இந்த லைன் போடும்போது நீட்டாக இந்த மாதிரி கர்வாக வர மாதிரி ட்ரா பண்ணிக்கணும். ஸோ அப்படி ட்ரா பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, நம்மளுக்கு அந்த பேட்டர்னில் நீட்டாக நம்மளுக்கு ஒர்க் பண்ணவும் கிடைச்சிடும். இந்த கர்வ்டு லைனை எப்படி ட்ரா பண்ணணுன்னா, ஃபஸ்ட்டு இப்போ நம்ம ப்ராடாக ஸ்டார்ட் பண்ணோம்னா அப்படியே போயிட்டு நெக்ஸ்ட் அந்த ஜங்ஷன் பாயிண்டில் ஷார்ட்டாக முடிச்சிடணும். இன்னொரு ஜங்ஷன் பாயிண்டில் ஷார்ட்டாக ஸ்டார்ட் பண்ணோம்னா அப்படியே நெக்ஸ்ட்டு ப்ராடாக போகணும். இப்படியே ஒரு ப்ராடு ஒரு ஷார்ட்டு அப்படியே நீங்கள் பெண்ட் பண்ணி ட்ரா பண்ணும்போது நம்ம நினச்ச மாதிரியே அந்த ஸ்லீவோட பேட்டர்ன் நம்மளுக்கு கிடைக்கும்.
இந்த ஸ்லீவ் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி சிம்பிளாகவும் நல்லா கிராண்ட் லுக்கும் கொடுக்கும். ஆனால் இதில் ஒர்க்ஸ் வந்து அவ்வளோக்கா நம்ம ஹெவியாக பண்ணலைனாலுமே லுக்கு ரொம்ப நல்லா கிராண்ட் லுக்கை நம்மளுக்கு கொடுக்கும். ஸோ எப்படியோ ஒரு வழியாக ஃபுல்லாக வந்துட்டு இந்த கர்வ் லைன் போட்டு முடிச்சிட்டேன். எப்படியோ ஒரு வழியாக எல்லா கர்வ் லைனையும் ட்ரா பண்ணிவிட்டு அந்த ஸ்லீவ் பேட்டர்ன் இப்போ மேக் பண்ணியாச்சு. அதில் எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு யோசிக்கும் போது சரி பால் பீட் கொடுத்து ஒர்க் பண்ணுவோமேன்னு ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஃபுல்லாக பால் பீட் கொடுத்துருக்கேன். அந்த லைன்ஸ் ஃபுல்லாகவும் பால் பீட் கொடுத்து ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு அந்த சென்டரில் இருக்குது இல்லைங்களா, அந்த கேப்பில் வந்துட்டு ஐ ஷேப் குந்தன் வச்சுருக்கேன். ஸோ அது இன்னுமே நம்ம ஸ்லீவை வந்துட்டு நல்ல கிராண்ட் லுக்கு கொடுக்கும் நம்ம ஸ்லீவுக்கு. அப்படிங்கிறதுக்காக ஐ ஷேப் குந்தனையுமே வச்சுட்டு இப்போ ஃபுல்லாக அந்த ஸ்லீவை ஒர்க் பண்ணி முடிக்க போகிறேன். நீங்கள் ஃபைனல் அவுட்புட் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.